தென்னை மரத்தில் ஓலைகளில் இந்த வெள்ளை பக்கி என்ன பண்ணாலும் போகாது. அதுக்கு நிறைய பேர் மருந்து அடித்து பார்த்துருப்பாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் எதுக்குமே இந்த வெள்ளை கலர் பக்கி போகாது. அதுக்கு ஒரே வழி, என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தென்னை மரங்களை சோழி முடிச்சிட்டு இருக்கிறது, காய்க்காமல் ஆக்குறது இந்த ஒரே வெள்ளை பக்கி மட்டும்தான். இந்த வெள்ளை பக்கி போகணும் அப்படின்னா ஒரே வழி, அது வேறு ஒன்றும் இல்லை. நல்ல ஓஸில் கீழே இருந்து மேலே மாக்க, ஓலைக்கு அடிப்பக்கம், இது மேல் பக்கம். நீங்கள் அடிப்பக்கத்தில் நல்ல தண்ணியை வச்சு ப்ரெஷராக நீங்கள் அடிச்சிட்டிங்கனாலே போதும். இந்த வெள்ளை பைக்கு அவ்வளோவுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கீழே வந்துடும். அந்த மரம் தென்னை மரம் உங்களுக்கு நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும். இது நான் வேலை செய்கிற இடங்களில் நிறைய இடங்களில் நான் இப்படி தண்ணி அடித்து பக்கியே இல்லாமல் அந்த மரங்கள் பயங்கரமாக காய்ச்சும் நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். நிறைய இடங்களில் கண்டிப்பாக காய்க்கும். இது காய்க்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படவே வேண்டாம். இந்த பக்கி இருந்துன்னா முதல் தண்ணி அடிங்க, அதுக்கப்புறம் அந்த பக்கி அவ்வளோ கம்ப்ளீட்டாக போயிடும், மரம் நல்லா காய்க்கும். இந்த மாதிரி பக்கி வெள்ளை கலரில் கண்டாலே தண்ணி அடிச்சிருங்க, பக்கி அப்படியே செத்துரும், அப்புறம் நல்லா காய்க்கும். இந்த வெள்ளைக்கு எவ்வளோ பக்கி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பக்கி என்ன பண்ணோன்னா, இதில் அடியில் இருந்தோன்னே இந்த இலையை சுவாசிக்க விடாமல் இந்த மரங்கள் அப்படியே உங்களுக்கு நாசம் ஆயிரும். இந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் அடியில் இருந்து நல்ல ப்ரெஷராக ஓசு போட்டு தண்ணி அடிச்சிட்டினாலே போதும், அவ்வளோ பக்கி உங்களுக்கு போயிடும். இதில் இருக்குதுல்ல, இந்த பக்கி தான் உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிறது. அது ஒவ்வொரு ஓலைகள்லையும் இந்த பக்கி தான் உங்களுக்கு இருக்கும். பார்த்துடுங்க, தெரியுதா பக்கி உங்களுக்கு?